என் பொண்ணு கௌசியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும் இல்ல? நான் அன்னைக்கு சொன்னது எதுவுமே இதுவரை உங்க பொண்ணுக்கு நடந்துட்டு இல்லையா? இனிமேதான் நடக்கும். ஏய், நான் சொன்ன மாதிரி நீ நடந்தா உனக்கு இது கல்யாண பத்திரிக்கை, இல்லன்னா இது உனக்கு காரிய பத்திரிக்கை. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். சஞ்சய் தாலி கட்ட போறது கௌசல்யா கழுத்துல இல்ல, உன்னோட கழுத்துல. என்ன அடிங்கோ இல்ல கொல்லுங்கோ, ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. தப்புதான், நான் பண்ணது தப்புதான். அம்மாவும் உங்களை திட்டினா, நானும் உங்களை திட்டிட்டேன். ஆனா நான் என்ன பண்ண? எல்லாரும் திட்டும்படியா நீங்க நடந்துட்டேன். மனசுக்கு பொறுக்கல, அதான் நானும் உங்களை திட்டிட்டேன். அதுக்காக என்னை இப்படி தவிக்க விடுறது நியாயமா? என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் நீங்க அந்த பத்திரத்தை எடுத்தேன்னு தெரிஞ்ச உடனே நான் துடிச்சு போயிட்டேன். அக்கா அந்த பத்திர விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னா, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அந்த பத்திரத்தை மறுபடியும் பீரோல வைக்கிறதுக்காகத்தான் நீங்க வந்து. அத புரிஞ்சுக்காம நான் கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். கரெக்டா தான் சொல்றான், பெண் புத்தி பின் புத்தின்னு. பரவாயில்ல, இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன கோதண்ட செஞ்ச தப்புக்காக எங்க அம்மா உங்க அப்பாவை கேவலப்படுத்தி அது 4 பேருக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும் இல்ல, அதனாலதான் அப்படி செஞ்சேன். அதுவும் இல்லாம அம்மா என்ன நிறுத்தி 4 கேள்வி கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. அதை அவாய்ட் பண்ணதா நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிருந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, அழாத. ஆனா பத்மா, ஒரு விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்? இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அந்த மூல்சந்த் சேட்டுக்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த பத்திரத்தை மீட்டது யாருன்னு தெரியலையே. உங்க அம்மா நிறைய குடும்பத்துக்கு 1000 கொடுத்து உதவி பண்ணிருக்கா. வேலைக்காரி சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்களும் சமயத்துக்கு நிறைய லேபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதுக்கு பிரதி உபகாரமா யாராவது ஒரு புண்ணியவதி பண்ணிருப்பா. யாராவது ஒரு புண்ணியவதி தான் பண்ணிருப்பான்னு எப்படி அவன் கரெக்டா சொல்றேன்? அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பத்திரத்தை மீட்டது ஒரு பொண்ணு தான் தெரியுமா உனக்கு? இல்ல, அது பொண்ணுதான்னு தெரியுமான்னு கேட்டேன். பத்து இல்ல, வாய் தவறி வந்துருக்கு. புண்ணியவதியா புண்ணியவானான்னு யார் கண்டது? சரி விடு, அதுக்கே அப்படி பதற. அந்த மூல்சந்த் கிட்டையும் கேட்டு பார்த்தேன் அது யாருன்னு, அவனும் சொல்லல. பார்க்கலாம், போற போக்குல கண்டுபிடிக்கிறேன், பாப்போம். பகவானே, அவசரப்பட்டு உலகமே சிவருக்கு தெரியக்கூடாது. அந்த பொண்ணு தெரிசுதானே சிவருக்கு தெரிஞ்சுட்டா. நித்யா, நித்யா வா சாப்பிடலாம். ஏய் நித்யா, சாப்பிட வா. இப்படி பட்னி கிடக்குறியே, உடம்புக்கு ஏதாவது ஆக போகுது.
வா சாப்பிடலாம் வா. சாப்பாட்டுக்கு பதிலா கொஞ்சம் விஷத்தை கொடுத்துரு. குடிச்சிட்டு நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். ஏன் நித்யா இப்படிலாம் பேசுற? நீ இப்படி பேசுறத பார்த்தா என் மனசு எவ்வளவு வருத்தப்படுது தெரியுமா? சஞ்சயோட வீட்டுக்கு நான் வர மாட்டேன்னு சொன்னேன்ல, நீ தானே கூட்டிட்டு போன. அங்க என்ன நடந்துச்சு பாத்தியா? ராஜரத்னம் ஊரையே கூட்டி நான் தான் சஞ்சயோட தங்கச்சின்னு முத்திர குத்தி அமிச்சிட்டாரு. நானும் சஞ்சயோட தங்கச்சியா இருந்த நாத்தனார் சடங்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துட்டேன். சஞ்சய் எனக்கு கிடைப்பாருன்னு கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையோட இருந்தேன். அதுவும் இல்ல. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இப்ப நம்ம சஞ்சய் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலயும் ஒரு நன்மை இருக்குமா? தவளையோட வாயே அதுக்கு சத்ருன்னு வாங்க. அந்த ராஜரத்தினமும் உலகறிய உன்னை அவர் மகன் சொல்லிருக்காரு. மகன்னு கூப்பிட்டா சகல விஷயத்திலையும் நீ அவருக்கு மகன் தானே? புரியல? நம்ம இந்திய சட்டப்படி ஒரு பொண்ணுக்கு குடும்ப சொத்துல பாதி உரிமை இருக்கு. நீ திருவாளர் ராஜரத்தினத்தோட பல கோடி ரூபாய் சொத்துக்கு பாதி வாரிசாயிடுவ. அப்ப உன்னோட லட்சியம் ராஜரத்னத்தோட பணம் மட்டும்தான், தங்கச்சியோட வாழ்க்கை இல்ல, அப்படித்தானே? நான் சஞ்சயோட மனைவி ஆகுறதெல்லாம் உன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பட்சம், அவ்வளவுதானே? நித்யா, பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். உனக்கு சஞ்சய், எனக்கு பணம். அது எப்படி முடியும்? அதான் கௌசல்யாக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்க போதே. உன்ன மாதிரி கோவப்பட்டுகிட்டு இருந்தாலோ அழுதுகிட்டு இருந்தாலோ எதுவும் நடக்காதுமா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற வழி எனக்கு தெரியும். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். சஞ்சய் தாலி கட்ட போறது கௌசல்யா கழுத்துல இல்ல, உன்னோட கழுத்துல. அந்த சஞ்சய் அவனா ஓடி வந்து உன் காலடியில விழுந்து கிடக்கிற மாதிரி செய்யறான் பாருமா. சஞ்சய் எனக்கு ரொம்ப வருஷத்து பழக்கமா. அவனை எங்க தட்டினா எங்க விழுவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ கவலைப்படாதமா, சஞ்சய் உனக்கு தான். என்ன மீறி எதுவும் நடக்காது. அண்ணே, எனக்கு சஞ்சய் வேணும்னே. சஞ்சய் இல்லாம என்னால வாழ முடியாதுண்ணே. ப்ளீஸ் நே, ப்ளீஸ். அழாதம்மா. ப்ளீஸ் நே. சஞ்சய் எனக்கு வேணும்னே. சஞ்சய் எனக்கு வேணும். ப்ளீஸ் அண்ணே. கௌசல்யா கழுத்துல தாலி கட்டக்கூடாது. சஞ்சய் விட மாட்டேன்டா. உன்னை கௌசல்யா கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். என் தங்கச்சி அழ வச்சிட்டல்ல, உன்னை விடவே மாட்டேன்டா. இன்று மழை பெய்யலாம், மழை பெய்ய வாய்ப்புள்ளது, கொட்டும் மழை அப்படின்னு வா டிவியில அழகா ஒரு பொண்ணு வந்து உட்காந்து கண்ண சிமிட்டு சொல்லிட்டு போயிடுற. எங்க மழை? ஒரு சொட்டு கூட காணும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்கார். நான் ஊர்ல தான் இருக்கேன், மழையத்தான் காணும். அம்மா வைஷ்ணவி, ஒரு கப்பு காப்பி கொண்டு வாயேன். ஆமா ஆமா, வேலை வேலைக்கு வெட்டி முறிக்கிற வேலை கரெக்டா காப்பிக்கு வந்துருந்தோம். ஏன்டா இங்கே இருந்துட்டு என் கழுத்து அறுக்கிறதோ தெரியல. சனியா போக மாட்டேங்கிறது, இருந்து எம் பிராண வாங்குறது. இப்ப என்ன, வயல்ல இறங்கி வெட்டி முறிச்சு உழைச்சாப்ல டயர்ட் ஆயிட்டார், காப்பி கேட்டு இருக்க. ஐயோ மாமா, நீங்களா? நான் அவர் நினைச்சு சொல்லிட்டேன் மாமா, சாரி. நினைச்சேன் நீ இவ்வளவு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டும் போதே உங்க ஆத்துக்கார தான் திட்டிருப்பேன்னு நினைச்சேன். ஆமா, எங்க பட்டாச்சாரி? அவர் இந்த ரமணநாத்ல யாரு? ஆடிட்டர் ரமணன் இருக்காரு இல்லையா, வெங்கடாஜலபதியோட சமாராதனைக்கு அழைச்சிருக்கா. அதனால சீதா அழிச்சுட்டு அவர் போயிருக்கார். இப்ப வந்துருவார். ஆஹா,
இங்க வந்ததுக்கு பதிலா அங்க போயிருக்கலாமே. சமாராதன சமையல் ஒரு பிடி பிடிச்சிருப்பேனே. இது போட்டோம். ஆமா, ஆத்துல என்ன சமையல்? தேங்காய் தொகையல் சுட்டப்பளம் பண்ணிருக்கேன். நினைச்சேன். நேத்து வெள்ளிக்கிழமையோன்னா மறந்தே போயிட்டேன். என்ன மாமா, நேத்து வெள்ளிக்கிழமைக்கும் இன்னைக்கு நான் தேங்காய் தொகையில் அரைச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணும் இல்லடி, வெள்ளிக்கிழமை நேத்து கோவில்ல நிறைய அர்ச்சனை வந்திருக்கும், தேங்காய் மூடி நிறைய வந்திருக்கும். அதாவது பட்டாச்சாரி ஆத்துல எல்லாமே சனிக்கிழமையானா தேங்காய் தொகையில் தேங்காய் அரைச்ச குழம்பு இதான் மேக்சிமம் இருக்கும். மாமா ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கே. தெரிஞ்சுட்ட? எனக்கு தெரியுது. ஆ. ஆனா அதுக்கு என்ன மாமா பண்ண முடியும்? ஒரு மனுஷன் சம்பாதியத்துல இந்த குடும்பமே நடந்துட்டு இருக்கு. டெய்லி கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்க முடியுமா மாமா? அதென்னமோ சரி, அதெல்லாம் கரெக்டா பேசுறீங்க. ஆளுக்கால் ஏழ்மை ஏழ்மைன்னு பேசிட்டு இருக்கேள். அக்கா தங்க எல்லாம் பார்த்தா உடம்புல பில்கேட்ஸ் ஃபேமிலியை விட நிறைய நகையை போட்டு ஜொலிக்கிறேள். ஒரு பழமொழி சொல்லுவா, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைனாலும் ஒப்பளிக்கிறது ரொம்ப பன்னீர் தான். ஐயோ நீங்க ஒண்ணு மாமா, இப்பெல்லாம் 500 ரூபாய் இருந்தா போறோம், அழகா அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் ஐட்டங்கள். ஓஹோ, மாமா, பத்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க கொஞ்சம் சுமாரான புடவையே கட்டின்னு இருக்கோம். அவ்வளோ அவாத்துல புடவை கிழிஞ்செடுத்து சாயம்பு எடுத்து பழசா எடுத்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு கொடுத்தமிச்சுன்னு இருக்கா. அப்படி அவ கொடுக்கறதுனாலதான் மாமா இப்ப நாங்க கொஞ்சம் சுமாரான புடவையே கட்டிக்க முடியுது. இந்த அழகுல தங்கத்துக்கு நாங்க எங்க மாமா போக முடியும்? அதானே பார்த்தேன். உங்க ஆத்துல ஒரு பொட்டு தங்கம் இருக்க கூடாதே, உங்க ஆத்துக்கார கண்ணை உரிச்சுடுமே. அம்மாடி பார்த்து, கால்ல மெட்டி வெள்ளியில போட்டுட்டு இருக்க, ராத்திரியில உருவிட போறான். அதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு அவர். இது கால் மெட்டியும் கேட்டானா? கேட்டா நான் கொடுத்துருவேனா? ஆ. ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது கால்ல இருந்து கழட்ட ட்ரை பண்ணாரு. ஓ, கால் வலிச்சுது. லேசா ஒரு உத விட்டேன் அவரை. அவர் மூஞ்சில பட்டு அவர் 2 கண்ணும் வீங்கி 4 நாள் படுத்த படுக்கையா கிடந்தார். பேஷ் பேஷ், தம்பதிகளை பார்த்து கண்ணடி படும் சொல்லுவா. கண்ணிலேயே அடிபட்டு இருக்கேன் அவனுக்கு. ஏன் மாமா இவர் இப்படி இருக்கார்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் பேசுறத கேட்கும்போது ரொம்ப அவமானமா இருக்கு மாமா. சில நேரத்துல எதையாவது தின்னுட்டு சாகலாமன்னு கூட தோன்றுது. ஏன் மாமா, இவர் ஏதாவது கோவில் கழிச்சுன்னு போய் பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா மாமா? பரிகாரம் இருக்குடி குழந்தை. எனக்கு தெரிஞ்சு கோவிந்த பணிக்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பிரச்சனை பாக்குறது, மந்திரிச்சு தாயத்து கட்டுறது, இதுல எல்லாம் அவர் எக்ஸ்பர்ட். ஓ, அவர்கிட்ட இவர் ஆக்ஷன் போனா இவர் சரியாயிடுவாரா மாமா? சரியாயிடுவானா? நீ வேணா பாரு. அவர் மந்திரிச்சு தாயத்து கட்டட்டும், இவன் தங்க கம்பியா ஆயிடுவான். ஓஹோ, அப்ப அதுக்கு நிறைய செலவாகுமே மாமா? அதுக்கு பார்த்தா முடியுமாமா? ஏதோ 1000-500 செலவாகத்தான் செய்யும். அதெல்லாம் பார்க்கப்படாது. பையன் நல்லவன் ஆயிடுவானோ இல்லையோ, அதுதான் நம்ம பார்க்கணும். சரி. ஆனா ஒண்ணுமா, அது வெள்ளி தாயத்து, அத வித்து அவன் குடிக்காம பாத்துக்கோ. சும்மா இருங்கோ மாமா, நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன், நீங்க வேற. பேசாம இருங்கோ, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். என்ன காப்பி தான் கொடுக்க மாட்டேன்டா, கமிஷனும் தரமாட்டா போட்டுருக்கேன். அச்சோ, இந்த அழகுல இவ வயத்தறிச்சல் இருக்கேங்கிறா, இவளும் வயத்தறிச்சல் இருக்கா, அவன் குடிச்சு குடிச்சு அவனும் வயத்தறிச்சல் இருக்கான். இங்க வந்து மாட்டிண்டு இப்ப எனக்கு தான் வயத்தறிச்சல். கமிஷனும் போயிடுத்து, காப்பியும் போயிடுத்து. என்னத்துக்கு எனக்கு இது? டேய், நீ எங்கடா இங்க வந்த? டேய், எனக்கு கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுத்தா நான் ஏன்டா இங்க வர போறேன்? எல்லாம் கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, அங்க போய் பேசிக்கோ. ஏய், கோர்ட்ட என்ன விளையாடுறியா நீ? நான் உன் கூட பேச தயாரா இல்லடா. என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்ன பண்ணுவ? கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேனா? ஏய் 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 ஏய், என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க விளையாட்ட? மழை வருது, உள்ள வாங்க. டாட் வாங்க. நீ ஒருத்த. ஐயோ. ஓகே டாட், நீங்க அப்படியே ஜாலியா காமெடியா பேசுறீங்க அங்கிள், நான் போயிட்டு வரேன். காமெடியா? என்ன பார்த்தா உனக்கு காமெடினா தெரியுதா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ் ஆக்டர் ஆயிட்டு இருக்கேன். ஐயோ, பின்ன நீங்க டாக்டரா? ஆமா. அத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பும் கோட்டுமா? இதுவே காமெடியா தான் இருக்கு. என்ன டாட்? பையன் ரொம்ப தேறிட்டான், பயங்கர கிண்டல். உன் பையன் இருக்கானே, நானா உங்க வீட்டுக்கு வந்தா நல்லா பேசுறான். ஆனா அவனா என்ன வீட்டுக்கு கூப்பிடுறதே கிடையாது. டேய், வந்தது வராம என் பையன் மேல ஏன்டா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற? பின்னடா பின்ன
நீ ஊர்ல இருந்து வந்திருக்க. அவன் சொன்னானா அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்க? அத சொன்னானா? டேய். நானா விசாரிச்சுட்டு கேட்டு போலான்னு வந்திருக்கேன். டேய், நானே நேர்ல வந்து உங்ககிட்ட எல்லா விஷயம் சொல்லலாம்னு இருந்தேன். நீயே வந்துட்ட. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சூழ்நிலை இந்த மாதிரி ஆகிப்போச்சு. சஞ்சய் பெங்களூருக்கு போயிருந்தப்போ அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் தண்ணி அடிச்சதில் ஒரு சின்ன தப்பு இருந்து போச்சு. அந்த பொண்ணுக்கும் சஞ்சய்க்கும் தான் இப்போ நிச்சயம் பண்ணியிருக்கிறோம். பெரிய குடற்படியில் தான் இது நடக்குது. அந்த குழப்பத்தை தான் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்ல முடியல. ஓகே ஓகே, ஆ, நல்லது நடந்தா சரிடா. ஆனா உன் பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா. சின்ன பையனை மூக்க ஒழுக விட்டுக்கிட்டு என்கிட்ட சைனஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான். அவனா இப்படி இருக்கான்? ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. என் பையனோட முகத்தை பார்த்தா வெகுளித்தனமாக தான் இருக்குது. ஆனா அவன் பண்ணியிருக்கிற காரியத்தை பார்த்தியா? எல்லாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு சாந்தி முகூர்த்தத்தை வைப்பாங்க. ஆனா இவன் அதை மாத்திட்டான். டேய் கோபால், இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. யாருக்கும் தெரியாது. நண்பனுங்கிற முறையில் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கிறேன். யாருக்கிட்டையும் உளறிடாத. கவலைப்படாதடா, உன் பையனோட ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஓகே குட். ஓ ரகசியத்தையே நான் யார்ட்டையும் சொல்லல. ஏய், ஓ ரகசியம் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இருந்தா டாடி என்ன ஏதோ அங்கிள் ரகசியன்றாரு, என்ன மேட்டர்? வேற வேலை இல்லப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அது சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியமா? அப்போ டாடிக்கும் ஒரு ஆட்டோகிராஃப் இருக்கு. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே டாட். டேய் சஞ்சய், அதெல்லாம் போகட்டும். என்னோட மருமகளை எப்போ நீ எனக்கு அறிமுகப்படுத்த போற? அறிமுகம் என்ன அங்கிள், கூடிய சீக்கிரம் உங்க கிளினிக்கே கூப்பிட்டு வரேன். எப்போ? பிரெக்னென்ட் ஆன அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கா? சொல்லுங்க, கல்யாணத்தின் ஜோலிலாம் எങ്ങനെ நடக்குது? ஏன்னா கல்யாணത്തിന് இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. கல்யாண வேலைகள் நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னைக்கு நாங்க நினைச்ச மாதிரி எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. നിങ്ങൾ പറയുന്നത് എനിക്ക് പുരിയുന്നില്ല. கொஞ்சம் விளக்கமாயிட்டு പറയൂ. ஜோசியரே, நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்த மாப்பிள்ளை பையன் சுரேஷ் வந்திருந்தாரு. பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணிட்டோம். ஆனா திடீர்னு அந்த கல்யாணத்துல ஒரு தடை. இப்போ சஞ்சய்னு ஒரு மல்டி மில்லியனர், கோடீஸ்வரர் ராஜரத்னத்தோட ஒரே மகன். அவருக்கு இப்போ கௌசியை முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பார்த்து நிச்சயம் செஞ்சிருந்த சுரேஷ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாச்சு. திடீர்னு ஏற்பட்ட இந்த மாப்பிள்ளை மாற்றத்தால சுரேஷ் குடும்பத்தை ஆளுங்க கிட்ட நான் வேணுன்ற அளவுக்கு அவமானப்பட்டுட்டேன். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுரேஷும் அவங்க ஆட்கள் கிட்ட அவமானப்பட்டு அசிக்கப்பட்டுட்டார். என்னுடைய மன உளைச்சல், என் பொண்ணுக்கு ஏற்பட்ட மன வருத்தம், அவமானம், சோகம், இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப கல்யாண நெருக்கடியில் இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அவமானம், வேதனை இதெல்லாம் தாண்டிட்டோம். இனிமே என் பொண்ணு கௌசியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும் இல்ல? ഞാൻ അന്നേക്ക് சொன்னது எதுவுமே இதுவரை உங்க பொண்ணுக்கு நடந்துட்டிല്ല. இனிமேதான் நடக்கும். ஜோசியரே, നിങ്ങളുടെ പൊണ്ണ് കൗശിയുടെ കല്യാണം ഞാൻ കുറിച്ച മാതിരി കണ്ടിപ്പാ നടക്കും. പക്ഷേ അത് സന്തോഷമായിട്ട് നടക്കില്ല. വലിയ ഒരു പോരാട്ടം നടന്ന് മുടിഞ്ഞ പിറകുതാൻ ആ കല്യാണം നടക്കും. இதனை போல ஒரு போராட்டம் ஏதோ ஒரு பெண்ணிட வாழ்க்கையிலும் நடக்காத அளவுக்கு கல்யாணத்தின் முன்பு நடக்கும். അതിനു பிறகுதான் கல்யாணம். മുഖ്യമായിട്ട് ഞാൻ പറഞ്ഞതുപോലെ കല്യാണത്തിന് മുമ്പ് ഉയിർ ബലി തീർച്ചയായിട്ടും നടക്കും. നിങ്ങൾ വിഷമിക്കണ്ട. എത് നടന്നാലും കൗശിയുടെ കഴുത്തില് താലി തീർച്ചയായിട്ട് ഏറും. ഇതിനും കൂടുതലായിട്ട് പറയാൻ എനിക്ക് വിരുപ്പമില്ല. നിങ്ങൾ പോയിട്ട് വരും.
மழைடா. ஆ ஓகே. ஆ ஓகேடா. இங்க மழை வருதுடா. ஆ ஓகே ஓகே பாய். ஐ வில் கால் யூ லேட்டர். பாய். ஏய் என்னடா மழையில வந்திருக்க? என்னது இது? உன் மேரேஜ் இன்விடேஷன். ஏய் சூப்பர்டா. ஃபேண்டாஸ்டிக் டிசைன். எனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிருக்கேன். வாவ். பின்ன உன் கூட இவ்ளோ நாளா இருக்கேன், உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய ரசனையை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பன்டா நீ. தேங்க்யூ. நான் உன்னை நல்லா தான் புரிஞ்சிருக்கேன். உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நீ தான் என்ன புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிற, புரிஞ்சிக்க முயற்சி பண்ணவும் மாட்டேங்கிற. அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தினல்ல, அதெல்லாம் நான் மறந்துட்டு எனக்கு நட்பு தான் முக்கியம்னு உன்னை நம்பி வந்திருக்கேன். சரி, மழை வர மாதிரி இருக்கு. வா. சொல்லுடா. கோச்சுக்கிட்டியா? என்னடா ஓப்பனா பேசுறா? பேசுற ஏதாவது? டேய், சின்ன குழந்தையிலேருந்து எங்க அப்பா கிட்ட ஸ்பெண்ட் பண்ணதை விட உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் அதிகம். உன் துணையோட நான் எத்தனை துயரங்களை கடந்து வந்திருக்கேன். எனக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கா? ஏய், எல்லார்கிட்டையும் கோவத்தை காட்ட முடியாதுடா. கோவம் யாருக்கிட்ட வரும்? உரிமை உள்ளவங்ககிட்ட தான் நான் கோவம் வரும். எது நடந்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்ட அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்குடா. நீ என்னடா? டேய் சஞ்சய், நீ என்ன இனிமே உன் கம்பெனிக்கு வரக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்க கூடாது. உன்னையே தேடி தேடி திரும்ப திரும்ப வரேன்னா இந்த ஜென்மத்துல நம்ம நட்பை யாராலையும் பிரிக்க முடியாதுடா. தேங்க்ஸ்டா பாஸ்கர். தேங்க்யூ ஸோ மச். நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். நனைஞ்சிருக்கு பார்த்தேன். எப்படிடா நான் உன்னை விட்டு போவேன்? எப்படி போவேன்? என் தங்கச்சி நித்யா தாண்டா உனக்கு மனைவியா வருவா. அப்புறம் எப்படி நான் உன்னை விட்டுட்டு போவேன்? ஏய், நான் சொன்ன மாதிரி நீ நடந்தா உனக்கு இது கல்யாண பத்திரிகை, இல்லன்னா இது உனக்கு காரிய பத்திரிகை.